பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை பொழுதுல நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ರೋಮಾಬರಿಗೆ ಬರೆದಂಥ ಆ ಪತ್ರಿಕೆ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನ. அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? 5வது வசனம் சேர்த்து வாசிக்கிறேன். உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்ளுகிறாயே. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியா தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நம்மை குணமாக்க விரும்புகிற ஆண்டவர் அல்லது சுகமாக்க விரும்புகிற ஆண்டவர். ஆண்டவர் நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற தெய்வனாக இருக்கிறார். நேற்றைய தினத்துல அழைப்பு வந்த பொழுது, செய்தி கொடுக்க வேண்டும் என்ற அழைப்பு வந்த பொழுது என்னுடைய மைண்ட்ல நான் யோசித்து கொண்டிருந்தேன். அப்போ ஆவியானவர் எனக்குள்ள போட்ட ஒரு ரேமா வேர்டு என்ன அப்படின்னா, இந்த சுகமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லி. ஆண்டவர் வேதத்துல நிறைய இடங்கள்ல நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், அந்த பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது சரீர பிரகாரமான வியாதிகளுக்கு அல்லது பலவீனுக்கு உண்டாகிற சுகம் மட்டும் அல்லாமல் ஆவிக்குரிய, அதாவது உள்ளான மனிதனில உண்டான பலவீனங்கள், நோய்களுக்கு சுகத்தை தருகிற கர்த்தராகவும் அவர் இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 2 விதமான சுகத்தை குறிக்கிறது. ஒன்று, சரீர பிரகாரமான வியாதிகளிலிருந்து, பலவீனங்களிலிருந்து கர்த்தர் சுகத்தை தருகிறார், தந்து கொண்டிருக்கிறார், இனியும் தருவார். இன்னொன்று, சிலுவையிலே அவர் பட்ட காயங்கள், அவர் பட்ட அந்த காயங்களினால் உண்டான அந்த தழும்பிலிருந்து நமக்கு ஒரு ஆவிக்குரிய சுகம். வேதத்துல 53ஆம் அதிகாரத்துல ஏசாயா 53ல சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய அந்த அவர் பட்ட அந்த காயத்தினாலே நமக்கு சுகம் உண்டானது என்று சொல்லி. என் மீறுதல் நிமித்தம் அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், என் மேல் வரவேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம் என்று. அப்போ இந்த சுக வாழ்வு அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே சம்பாதித்து கொடுத்த பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியத்திலையும் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, ஹெல்த் இஸ் வெல்த். சுக வாழ்வே சம்பிரமான, அதாவது ஐஸ்வர்யமான ஒரு வாழ்வு. எவ்வளவு காசு கொடுத்தாலும் சுகத்தை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது. அது தேவன் கொடுத்தால் ஒழிய அந்த சுக வாழ்வு நமக்கு கிடைக்காது. பிரியமானவர்களே, இந்த குணப்படும்படி தேவனுடைய அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லி வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேக வேளையில தெய்வ ஜனங்களாகிய நாம சரீர பிரகாரமான பலவீனங்கள் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது உள்ளான மனிதனில பலவீனப்பட்டுதான் காணப்படுகிறோம். மொத்த கிறிஸ்தவ உலகத்துல வாழுகிற தெய்வ ஜனங்களை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு விதத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில பாதிக்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இந்த சுக வாழ்வுல குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது 5 நிலைகளை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஒன்று, ஃபர்ஸ்ட் அன்ஹெல்தி சிச்சுவேஷன், ஆரோக்கியமற்ற ஒரு வாழ்க்கை அல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்குது. 2வது பார்த்தீங்கன்னா அஃபெக்டட் சிச்சுவேஷன், பாதிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. 3வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியாதியினுடைய அந்த சீரியஸ் அந்த அல்லது அந்த பலவீனத்தினுடைய சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற ஒரு காரியம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் டு டெத், மரணத்துக்கு நேர அந்த ஆத்துமா அல்லது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கிறது. இப்படி பல நிலைகள்ல அது போய்கொண்டே இருக்கிறது. ஆனா வேதத்துல அழகா ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவன், நம்முடைய தேவன் குணமாக்குகிற தேவன். சங்கீதம் 103ல நம்ம வாசிக்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் வியாதிகளை அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து
உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். இந்த நோய்கள் என்று சொல்லும்போது சரீரத்துல வந்த நோய்கள் மட்டுமல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஏன்னா இந்த பாவம் செய்கிற ஆத்துமா நோய் கொண்டு அது மரணத்தை சந்திக்கிறது என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல சபையில் இருக்கிற தேவ ஜனங்களுக்குள்ள இந்த ஸ்பிரிச்சுவல் சிக்னஸ் அல்லது ஸ்பிரிச்சுவல் வீக்னஸ் அந்த காரியங்கள் இருக்கிறது. ஆவிக்குரிய பலவீனம் அல்லது ஆவிக்குரிய நோய் கொண்ட தன்மை, இதுல இருந்து கர்த்தர் நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார். ஏனென்றால் அவர் நம்முடைய சுக வாழ்வை விரும்புகிற தெய்வம். வேதத்துல சொல்லும் பொழுது அவர் சொல்றார், பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு என்று வாழ்த்துகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஹெல்தி லைஃபை ஆண்டவர் விரும்புகிறார். ஸ்பிரிச்சுவல் ஹெல்தி லைஃப் இன்னைக்கு நமக்குள்ள அது காணப்படுகிறதா என்பதை இந்த காலை பொழுதுல நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். என்னுடைய வாழ்வு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு சுகமான ஒரு வாழ்வா இருக்கிறதா? ஆண்டவரோடு இருக்கிற உறவுல நான் சரியா இருக்கிறேனா? வேதத்தை நான் சரியா தியானிக்கிறேனா? ஜெப நேரத்தை நான் சரியா செலவிடுகிறேனா? சத்தியத்தின்படி நான் வாழ்கிறேனா? வசனத்தை கேட்கிறவனாக மாத்திரமல்ல, அந்த வசனத்தின்படி வாழுகிறவனாகவும் நான் இருக்கிறேனா என்பது இப்படிப்பட்ட ஒரு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. அப்போ அப்படி ஒரு இந்த எல்லா விஷயங்களும் நம்ம சரியா இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஹெல்த்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். நான் சொன்ன அந்த 4 நிலைகள்ல இன்னொரு நிலைமை என்னன்னா, வீக்னஸ் இல்லாம இருக்கிற, வீக்கா இருக்கிற ஆவிக்குரிய அந்த தன்மை. முதல்ல அந்த வீக்னஸ் தான் முதல்ல வரும். அந்த பலவீனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆண்டவர் அந்த இடத்துல என்ன பண்ண, ஆண்டவர் வசனம் சொன்னது போல, அவர் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், பலவீனனை பலவான் என்று சொல்லுகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ ஆண்டுடைய சமூகத்துக்கு வரும்போது, சுகமாக்குகிற கர்த்தரிடத்துல வரும்பொழுதுதான் அந்த சுகம், ஆவிக்குரிய சுகம், அந்த ஆவிக்குரிய அந்த விடுதலை அல்லது சுகம், குணம் நமக்கு உண்டாகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டுடைய இந்த ரோமர் 2:4 ஆங்கில வேதாகமத்துல நான் போய் பார்த்தேன். ஆம்பிளிஃபைட் பைபிள்ல அது அழகா போடப்பட்டிருக்கிறது. எப்படி போடப்பட்டிருக்கு அப்படின்னா, ஆர் யூ அன்அவேர் ஆர் இக்னரண்ட்? நீங்கள் இதை அறியாமல் உணராமல் இருக்கிறீங்களா? என்ன அப்படின்னு பார்த்தா, that God's kindness, ஆண்டுடைய அந்த இரக்கம், leads you to repentance, நீங்கள் மனம் திரும்பும்படி அது உங்களை ஏவுகிறது. ஆண்டுடைய அந்த குணாதிசயத்துல நிறைய குணாதிசயம் இருக்குது ஆண்டவருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு குணாதிசயம், அன்புக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இரக்கம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் என்று வேதம் சொல்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, வாழ்க்கையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் 78 சொல்லப்பட்டிருக்கல, நான் அவர்களை எத்தனை தினமோ நான் அவங்கள சுகமாக்க நினைத்தேன், அவங்கள சீர்படுத்த நினைத்தேன், ஆனா அவங்க முரட்டாட்டம் உள்ளவங்களா, வணங்கா கழுத்து உள்ளவங்களா அவங்க மாறி போனாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் அநேக வேளையில நம்ம வாழ்க்கையை சுகவாழ்வாய் மாற்றும்படியா அவர் ரொம்ப இரக்கமுள்ள ஒரு தேவனாய் நம்மளை வழி நடத்துறார். God's kindness leads you to repentance, மனம் திரும்பும்படியாய் அல்லது சீர்படும்படியாய் அல்லது அடையும்படியா நம்மளை அநேக முறை அவருடைய இரக்கம் நம்மளை பின்பற்றி கொண்டே வருகிறது. எப்படியாவது இந்த ஆத்மாவை ரெடி பண்ணி பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வரணுங்கிறதுல ஆண்டவர் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாயிருக்கிறார். அதனாலதான் இந்த உலகம் முழுவதும் தம்முடைய தாசர்களை எழுப்பி, ஊழியக்காரர்களை எழுப்பி அவர்களை என்ன பண்றாரு? சுகமாக்க முயற்சி பண்றார். ஆனா அந்த ஆத்துமாக்களுடைய அந்த கீழ்ப்படியாமை, அறியாமைங்கிறத விட முரட்டாட்டம், இப்படிப்பட்ட காரியத்தை நிமித்தம் அவர்கள் சுகமடையாமையே கடைசி வரைக்கும் சில பேர் வாழ்ந்து தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறான். அப்போ அந்த ஆங்கில வேதாகமத்துல அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. தட் இஸ் டு சேஞ்ச் யுவர் இன்னர் செல்ஃப். நம்முடைய உள்ளான மனுஷன்ல உண்டாயிருக்கிற அந்த பாதிப்பை சரிப்படுத்தும்படியாய் யுவர் ஓல்டு வே ஆஃப் திங்கிங், நம்முடைய பழைய அந்த சுபாவங்களை மாற்றும்படியாய் seek his purpose for your life. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் என்ன இருக்கோ அதை நோக்கி நம்ம போகும்படியா, சுகம் அடையும்படி, இப்படிப்பட்ட ஒரு ஹீலிங்கை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தர விரும்புகிறார். ஸோ இந்த காலை பொழுதுல நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சுகமாக இருக்கிறதா? உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டு ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஹெல்த்தியா இருக்குதா அல்லது அது வீக்கா இருக்குதா? அல்லது உலகத்தின் காரியத்தினாலும் மாம்சத்தின்
அந்த இச்சையான சுபாவத்தினாலும் அல்லது உலக காரியத்தினாலும் அது அஃபெக்டட் ஆயிருக்கிறதா, அஃபெக்டட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது அதுல அந்த பலவீனப்பட்டதுல பல நிலைகள் இருக்குது. வீக்கா இருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது, சீரியஸா இருக்கிறது, இன்னும் அபவுட் டு டெத், மரணத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற அந்த நிலைமை. ஸோ இதுல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம ஆண்டவருக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்தோம் அப்படின்னா அபவுட் டு டெத், ஆத்துமா மரிப்பதற்கு அது விளிம்புல இருக்கிறது என்று சொல்லி அர்த்தம். அல்லது எப்போவாவது ஒரு தடவை தேடுறோம் அப்படின்னா இட் இஸ் இன் சீரியஸ் கண்டிஷன், அது ஒரு அபாய நிலைமையில அந்த ஆத்துமா இருக்குதுன்னு அர்த்தம். அல்லது அப்பப்போ வரோம் ஆனா ரெகுலர் இல்லை அப்படின்னு சொன்னா அஃபெக்டட், பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகுது அப்படின்னா வீக்னஸ், பலவீனமா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆத்துமா. ஸோ இப்படிப்பட்ட எல்லா நிலையிலும் இருக்கிற அந்த ஆத்துமாவை கர்த்தர் என்ன பண்றான்னா சுகமாக்க விரும்புகிற கர்த்தராய் இருக்கிறார். அந்த நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ ஆண்டவரை தவிர வேற எங்க போனாலும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் அல்லது ஹெல்தி லைஃப், அந்த ஆவிக்குரிய சுகமான வாழ்வு வேற எங்க போனாலும் எதுலையும் கிடைக்க போறதில்லை. ஆண்டவர் சமூகத்துல மட்டும்தான். அவருடைய வார்த்தை வேதத்துல அழகா சொல்லியிருக்கால, என் வார்த்தையை அனுப்பி நான் அவர்களை சுகமாக்குவேன். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கும் பொழுது, நம்ம ஆண்டவரோட அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் கொடுக்கிற அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில சுகத்தை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த காலை பொழுதுல நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்ம அர்ப்பணிப்போம். இந்த ரோமர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படி God's kindness leads us to repentance. அவருடைய இரக்கம் நம்ம முழு சுகத்தை பெறும்படியாய் நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. தேவ அன்பு நம்மை குணப்படும்படி நெருக்கி ஏவுகிறது. ஒரு ஆத்துமா ஏதாவது ஒரு விஷயத்துல விழுந்து போயிட்டாங்க அப்படின்னா, அல்லது உலக காரியத்திலேயே போயிட்டாங்க, நிர்விசாரமா இருக்கிறாங்க, பாவத்துல இருக்கிறாங்கன்னா, ஏன் ஊழியக்காரங்க அவ்வளவு துடித்து அவ்வளவு ஒரு வேதனைப்பட்டு அவங்களுக்கு மேல ஏன் கரிசனை படுறோம்னா, அந்த ஆத்துமா நோய் கொண்டு இருக்கிறபடினால அது சீரியஸ் கண்டிஷன்ல இருக்குது, இல்ல அது அழிந்து போகக்கூடிய ஒரு கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லும் பொழுது எங்களால அதை தாங்க முடியாம இருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த கர்த்தருடைய இரக்கம், அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த சுக வாழ்வை எப்படியாவது ஆத்துமாக்கள் ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல கர்த்தரை எழுப்பி தந்திருக்கிறார். அவங்க எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸ் தான். உலக பிரகாரமா அவங்க MBBSல மருத்துவ படிப்பு படிக்காம இருந்தாலும் ஆத்துமாக்களுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு நல்ல மருத்துவர்களாகத்தான், ஆவிக்குரிய மருத்துவர்களாகத்தான் ஊழியக்காரர்களை உலகமெங்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆத்துமாக்கள் அழிந்து போயிடக்கூடாது, வீக்கா இருக்கிற ஆத்துமாவை பலப்படுத்தணும், அஃபெக்டடா இருக்கதை அதை திரும்ப சரிப்படுத்தி சீர்படுத்தி அந்த ஆத்துமாவை சுகமாக்கணும். சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிற ஆத்துமாக்கள், பாவத்தினுடைய உச்சத்துல போய் மரணத்துக்கு நேர போயிட்டு இருக்கிற ஆத்துமாக்களை விடுவித்து அவர்களை சுக வாழ்வுக்குள்ள கொண்டு வரணும். இந்த பணியை செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களும் தேவனால் நியமிக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் டாக்டர்ஸா இருக்கிறாங்க. இப்போ உலக பிரகாரமா நம்ம டாக்டர் கிட்ட போய் நம்ம நம்முடைய உண்மையான பாதிப்பை சொல்லும் பொழுதுதான் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது அது சுகத்தை கொடுக்கிறது, அந்த சுக வாழ்வை நாம் பெற்றுக்கொள்றோம். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தெய்வ சமூகத்துல நம்ம போகும்பொழுது தெய்வனால் அந்த சுகத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே அவர் நம்மை குணமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார், சுகமாக்குகிற கர்த்தராக இருக்கிறார், சுக வாழ்வை தந்து நம்மை வாழ வைக்க விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரத்துல நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை பொழுதுல ஆண்டவரே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லி உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க. அப்பா, எங்கள் ஆத்துமாவிலே ஒரு சுகம் வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் விரும்பி, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில, எங்க ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன நிலைமையில இருந்தாலும் அதெல்லாம் நீங்க சீர்படுத்தி சுகத்தை தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் நாங்க பலவீனப்படுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் உங்க சமூகத்துல இந்த ஆவிக்குரிய சுகத்தை பெற்று ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறேன். யார் யாருடைய ஆத்துமா அல்லது அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை
என்னென்ன கண்டிஷன்ல இருக்குதோ உங்க வாழ்க்கையில இந்த இவனாகிய கர்த்தர் நீ சுகத்தை தந்து உங்களுடைய ராஜ்யத்துக்கென்று ஒவ்வொருவர் நீர் ஆயத்தப்படுத்தும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஹalleluya, thank you Jesus. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ தந்ததுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை ஆராய்ந்து பார்த்து இன்னும் நாங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சியை வாழ உதவி செய்யும். இயேசுவின் திருநாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.